இனிமேல் எந்த காலத்திலும் அதிமுகவிற்கு ஆட்சி கட்டிலில் அமரும் வாய்ப்பு இருக்காது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடும் செல்வராஜை ஆதரித்து பேசிய அமைச்சர் ரகுபதி, எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் முடியாததை எடப்பாடி பழனிசாமி செய்து காட்டி அதிமுகவை அழித்துக் கொண்டிருப்பதாக கடுமையாக சாடினார். இது எந்த காலத்திலும் அதிமுகவுக்கு தமிழ்நாட்டு அரசியலிலே இடம் கிடையாது, ஆட்சி கட்டில் கிடையாது. உங்கள் தலைமையில் அதிமுகவை அழித்த பெருமை எடப்பாடி பழனிசாமிக்கு உண்டு. தேர்தல் வந்தால் மட்டும் பிரதமருக்கு தமிழ் பாசம் வருவதாக மத்திய சென்னை மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் கடுமையாக விமர்சித்தார். சென்னை 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தயாநிதி மாறன் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது அவரது மகள் திவ்யா மாறனும் கலந்து கொண்டு தந்தைக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். இதற்கிடையே செய்தியாளருக்கு பேட்டியளித்த தயாநிதி மாறன், 10 வருடமாக பிரதமராக இருந்த மோடிக்கு கச்சத்தீவு பிரச்சனை தெரியவில்லையா என கேள்வி எழுப்பினார். இப்போ எலெக்ஷன் வந்தோடனே மோடிக்கு தமிழ் பாசம், தமிழ் என் தாய்மொழி இல்லைன்னு வருத்தம் எல்லாம் சொல்றாரு. ஏன்பா 10 வருஷமா நீ தான் பிரதமராக இருந்த, தேர்தல் வந்தால் நீங்க என்ன வேணா நடிப்பீங்க. உண்மையிலே கச்சத்தீவு மீது அக்கறை இருந்தால் நீ 10 வருஷத்துல பண்ணிருக்கணும். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் சௌமியா அன்புமணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வயல்வெளியில் முள்ளங்கி அறுவடையில் ஈடுபட்டிருந்த பெண்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி தனக்கு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டார். நாடாளுமன்ற தேர்தல் கன்னியாகுமரி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் காங்கிரஸ் வேட்பாளர் தாரகை கத்பட்டை ஆதரித்து கனிமொழி எம்பி பரப்புரையில் ஈடுபட்டார். கச்சத்தீவை வைத்து தேர்தல் நேரத்தில் பாஜக அரசியல் ஆதாயம் தேடுவதாக தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் விமர்சித்தார். தியாகராய நகர் தொகுதிக்குட்பட்ட சோமசுந்தர பாரதி நகர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிரதமர் மோடி நாடு நாடாக போகிறார், ஆனால் தமிழக மீனவர்கள் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை குறித்து துளியாவது பேசியுள்ளாரா என கேள்வி எழுப்பினார். பிரதமர் ஊரா, அதாவது நாடு நாடாக போகிறார், எல்லா நாட்டிலும் பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் தீர்க்கணும், எக்கனாமிக் ஃபோரம்ல எல்லாமே பேசுறாரு, பல நாடுகளுக்கு உதவி செய்யறார். நம்ம இங்க நம்முடைய தமிழக மீனவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கானால ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை, அது சார்ந்திருக்கக்கூடிய கச்சத்தீவு பிரச்சனை, இது குறித்து ஏதாவது துரும்பு கிள்ளி போட்டாரா? இது குறித்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தா? நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.